மகிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறகடிக்க ஆசை சீரியல்ல லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க சீதா மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நம்ம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அவங்களுடைய ஜேர்னி எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் வந்துட்டு மணிரத்னம் சார்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் மூவி வந்துட்டு ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. உங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. வாமா நீங்க தான் வந்தாகணும் அப்படின்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? அப்ப அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு பேச்சே வராது. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போயிட்டு அட்டன் பண்ணி நம்ம செலக்ட் ஆகி பண்றோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி இங்க இருந்து அங்க டிராவல் நம்ம வந்து போறோம் அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி இன் சினிமா. ஸோ அது அந்த மாதிரி கிடைச்சு அவங்கன்னு நமக்கு யூஸ்வலாவே இதுக்குன்னு வந்தாச்சு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு வழியில போயிட்டேன் அப்படின்னா சரியா. ஓகே, உங்களோட டெய்லி லைஃப்ல வந்துட்டு ஒரு நாள் லீவ் கிடைச்சிச்சுன்னா அந்த நாள் வந்துட்டு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? யார் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க? சாப்பிடுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இதுதான். ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஸ்ட் தேவைப்பா, ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதுதான். அந்த மண்டே கிடைச்சிச்சுன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவேன். ஓகே, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ் ஐட்டம்னா அது என்ன சொல்லுவீங்க? ஜூஸ் ஐட்டம்ஸ்னா எனக்கு வந்து அடிக்கடி ரொம்ப பிடிச்ச வந்து ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும், நுங்க இளநீ பிடிக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாமே குடிப்பேன், எல்லா ஜூஸும் குடிப்பேன். உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலான நிறைய ஃபுட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு இல்லைங்களா? நுங்கெல்லாம் வந்துட்டு இந்த சீசன்ல வந்து நிறைய கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஈஸியாவே கிடைக்கும். நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. ஆமா, வேணா பாடி டீஹைட்ரேட் ஆகும், நிறைய போறோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதுதான். இப்போ வந்துட்டு உங்களோட ஹெல்த் கேரோடைய பட்ஜெட் எவ்வளவு மேம் இருக்கும்? ஒரு மந்த்லி வந்து இவ்வளவு ஆயிடுது எப்படி பார்த்தாலும் அப்படின்னா? ஹெல்த் கேரா ஸ்கின் கேர்? ஸ்கின் கேர் எல்லாமே பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 2,000 to 3,000 மந்த்லி தான் ஆகும். அப்ராக்சிமேட் எல்லா மாசமும் இல்ல. சோ நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கா வந்துட்டு ஏதாவது த்ரெட்டிங் பண்ணுவோம். ஸ்கின் கேர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் ஏதாவது கொஞ்சம் க்ரீம்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ ஷூட் எல்லாம் போறோம். ஸோ அது ப்ரொடெக்ட் பண்ணும், சன்ஸ்கிரீன் வேணும், இந்த மாதிரி நைட்ல இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போது வரும். ஓகே, இல்ல நான் வந்து எல்லா மந்த்தும் வாங்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அப்போ அது ஒரு 2-3 months யூஸ் பண்ற மாதிரி வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான். ஸ்பாட்ல ஏதாவது நடந்த ஃபன்னியஸ்டான மூமெண்ட் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்களேன். ஸ்பாட்ல ஃபன்னியஸ்ட் மூமெண்டா? ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் என்ன? ஏதாவது தப்பு பண்ணா சாட்டு திட்டு வாங்குவோம். ஆனா அது திட்டு வாங்கிட்டு உடனே அந்த சீனுக்குள்ள போயிடும். ஐயோ, அது கொஞ்சம் கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ கரெக்டா வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷன் சீன், சீரியஸான சீன் இருக்கும்போது யாராவது சிரிச்சிருவாங்க, ஏதாவது பண்ருவாங்க. இல்ல சாரே ஏதாவது வந்து ஒரு ஃபன்னியா டைலாக் ஒன்று பேசிடுவாரு, எல்லாரும் சிரிச்சிருவோம். ஸோ இல்லைன்னா வந்து நாங்க டைலாக் பேசும்போதே வாய் ரோல் ஆயிடும். ரோல் ஆகி ஏதாவது ஒண்ணு தப்பா பேசுவோம். ஸோ எல்லாரும் சிரிச்சிருவோம். அதுல இருந்து டக்குன்னு டேக் அப்படி சொல்றாரு. ஐயோ டேக் அடுத்து அப்படி இருக்கும். ஜாலியா தான் இருப்பாரு சார். அந்த சீன் அப்போ கரெக்டா நம்ம அது டெலிவரி பண்ணிவிடல. அங்க நம்ம எமோஷன்ஸ் எப்போ சிரிச்சுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கு. கண்டிப்பா மேம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். இதே மாதிரி ஃபன்னா வந்துட்டு நடந்துட்டு இருக்கப்போ திடீர்னு சீரியஸான சீன் வந்துட்டு போகுது அப்படின்னா அப்போ உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு? அது வரக்கூடாதுல்ல, இப்படி வச்சுட்டு ஐயோ சிரிக்காது அந்த மாதிரி வச்சுட்டு அது நடிக்கணும். கண்ண கிளிசரியும் போயிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருப்போம், நின்றுட்டு இருப்போம். டக்குனு வந்து டேக் அப்படின்னாங்க, ஏதாவது ஒரு ஜோக் பண்ணி டேக்குனுவாங்க. அப்படி டைலாக் பேசுவோம். ஐயோ இப்ப நம்ம சிரிச்சோமா இல்ல ஒழுங்கா பண்ணோமா அந்த ஒரு டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் சார் டேக் ஓகே அப்படி சொல்றாரு. ஓகே நல்லாதான் பண்ணுவோம், திட்டுவாங்களே. ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்தது மேம்? ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்கேரிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எப்படி நிக்கணும், எந்த பக்கம் நிக்கணும், எப்படி வந்து ஃப்ரேம் வைக்கிறாங்க, எங்க பாக்கணும். சோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் நடிச்சனே. ஃபர்ஸ்ட் டே திட்டு வாங்கிருக்கீங்களா? திட்டு வாங்குறது இப்ப வரைக்கும் கூட அது தப்பு பண்ணா திட்டு கண்டிப்பா. ஏன்னா அது வாங்காம நம்ம முடியாது. சோ அதனால அது இருக்கும் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் அப்போலாம் எல்லாமே பிராக்டிஸா தான் சொல்லுவாங்க. சார் இப்படி நிக்கணும், ரைட்னா இது, லெஃப்ட்னா இது, இப்படி பாக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போச்சு. ஆல்சோ ஏதாச்சும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ற சீனா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீனே வந்து என்னோட தம்பியை நான் அடிக்கிற சீன் தான். இப்போ வரைக்கும் நான் வந்து மறக்கல. ஸோ நானும் அவரும் புதுசு ஆர்டிஸ்ட், நானும் புதுசு, 2 பேருமே சின்ன பசங்க. ஸோ அவரை அடிக்கணும், ஆனா அவர் மேல படாம அடிக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரிஜினலா அடிக்கிறதுக்கும் அடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கும் ரெண்டுமே நம்ம டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் அங்க பண்ண முடியும். சோ அதனால அதெல்லாமே சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அதுதான். அவர் அடிக்கணும் ஆனா பாடக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கணும். சரி எப்படி சார்
இப்படிதான் கேட்டேன் சார், எப்படி சார் பண்றது அந்த மாதிரிதான் கேட்டேன். பட்டு படாம தொட்டு தொடாம அடிச்சுட்டு போயிட்டே அவர் இருக்கணும். டீச் பண்ணாரு. அந்த கரும்பு ஒரு இருக்கு, அப்பா கரும்பு மிஷின் வச்சிருப்பாங்க. சோ அந்த கரும்பு எடுத்துட்டு போயிட்டு அவனை அடிப்பா, அப்பாவே அம்மாவே ஏதோ அவன் பேசிடுவான், போயிட்டு வெளுக்கணும். அவனை வந்து சுத்தி சுத்தி அடிக்கணும், ஒரே இடத்துல கூட இல்ல, எல்லாம் சுத்தி 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 அந்த மாதிரி போய் அடிக்கணும். அது அடிக்கும் போது அவன் மேல ஒரு அடி விழக்கூடாது. எப்படி பண்ணுவேன் அப்படி, அதுதான் ஆக்டிங். இப்ப பண்ணிட்டியா அந்த மாதிரி. சோ அதெல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் நல்லா இருக்கும். நல்லா அந்த பண்ணும்போது நம்ம அங்க ஃப்ரேம்ல தெரியும் போது, ஓ எங்க அம்மா கேட்டாங்க, நீயா அதெல்லாம் பண்ற, நீயா நடிக்கிற அப்படி கேட்டாங்க. இல்ல எனக்கு டப்பிங் மாதிரி வேற யாரோ வந்துட்டு நடிச்சு போறாங்க. அந்த மாதிரி எங்க அம்மாவே ஷாக்கிங்கா பார்த்த ஒரு விஷயம். நீயா அது அப்படி சொல்லி கேட்டாங்க எங்க அம்மா. ஆமா நான் தான் நடிக்கிறேன் அப்படின்னா. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஆனா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ என்னோட, இப்போ நான் இந்த மாதிரி லுக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பேன். சோ அந்த கேரக்டரா நான் மாறி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, சோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்னோட ஃபுல் கெட்டப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாருக்குமே நான் தான் தெரியல. அது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி ஓகே ரைட், சரி ட்ரை பண்ணுவோம், கொஞ்ச நாள் போ வந்துட்டு நான் தான் தெரிய வரும் அப்படின்னும் போது, இப்போ நான் என்ன கெட்டப்ல வெளியே போனாலும் எனக்கு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்பாடி நான் தான் வந்து தெரியுது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வெளியே போகும்போது மாஸ்க் எல்லாம் போடாம அப்படி ஐயோ யாராவது பாப்பாங்க, யாராவது நான் தான் எங்க பாருக்கீங்க ஃபேன் பாய்ஸ் கமான், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் போக நம்ம மாஸ்க் போட்டு போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த கேரக்டர் நம்ம கரெக்டா டெலிவரி பண்ணிருக்கோம், ஓரளவுக்கு நமக்கு ரீச் ஆயிருக்குன்றது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் மூலமா தான் நமக்கு அது இருக்கும். இப்போ வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு டிராவல் ஆயிருக்கும் இல்லைங்களா, சீரியல்ல அப்புறம் வெப் சீரிஸ்ல இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன தாட் வந்திருக்கு? நாமளும் டைரக்டர் ஆயிடலாமா, இல்ல நாமளும் ப்ரொடியூசர் ஆயிடலாமா, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்திருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆக்டிங், ஒன்லி ஆக்டிங். டான்ஸ் பிடிக்கும். சோ அது சும்மா எனக்கா நானே ஏதோ ஆடிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. சூப்பர் மேம். உங்களுக்கு வந்து டான்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத வச்சுதான் நான் கம்பேர் பண்ணியிருந்தேன். சாய் பல்லவி மேமும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு. நீங்களும் கியூட்டா இருக்கீங்க கண்டிப்பா. இல்ல போது நம்ம நம்மளோட நிறுத்திக்கோ, அங்க போக வேண்டாம். காதலும் கற்றுமரன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதுல கையெல்லாம் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க. யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்லயே இருக்கு, எப்பயுமே செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் வந்துகிட்டே இருக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்தது? எனக்கு வந்து அடுத்த ரீச், சோ சீதா கேரக்டர்ல இருந்து அடுத்த நடுவுல ஒண்ணு பண்ணேன், அனன்யான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கொஞ்ச நாள் டிராவல் ஆச்சு. சோ அந்த அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த காதலும் கற்றுமாறு அடுத்த கேரக்டருக்கு நல்ல ஹிட் ரீச் இருக்கு. சோ கையலா வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் அது. சோ அது வந்து இன்னுமே நல்லா ஜாலியா எனக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். அண்ட் ஆல்சோ வீக் எபிசோடா வர எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ், அந்த மாதிரி கயலுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த கேரக்டருமே எனக்கு வந்து ரொம்ப ரீச் கொடுத்த ஒரு கேரக்டர். அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கும்? கதிர் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுவாருங்களா? கதிரும் நானும் வந்து செம்மாட்ட காசு பண்ணுவோம். சோ அவருமே ரொம்ப ஜாலியா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்துட்டு அங்க நடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து இருப்பாங்க. செட்டுமே அங்கேயுமே ஜாலியா தான் இருக்கும். சோ அப்படி போகும். அதுவும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுல, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த குட் ப்ராஜெக்ட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்துட்டு இன்னும் படிப்படியா மேல ஏறி போய்கிட்டே இருக்கணும், நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு நாங்கெல்லாம் ஃபேன் பாய்ஸா வந்துட்டு நிறைய பேர் இருக்கோம், ஃபேன் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுடைய காஸ்டியூம்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி சுடிதார் எங்கப்பா கிடைக்கும், இதே மாதிரி சாரி எங்கப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடை வாசல்ல. நீங்க கொஞ்சம் இன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் கிடைக்குங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களுடைய ஃபேன் பேசஸ்க்காக நீங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம். காஸ்டியூம்ஸ் சொன்னீங்கன்னா, காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவா பிக் பண்ற ஒரு பழக்கம் எனக்கு ரொம்பவே இருக்கு. ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்களா ஸ்டார்டிங்ல, எனக்கு காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும். சோ அது ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்டடா வாங்கணும், இந்த மாதிரி யாருமே போட்டிருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு அப்படிலாம் வந்து பிக் பண்ணி எல்லாம் வாங்குவேன் காஸ்டியூம்ஸ். ஸோ அதுதான் மோஸ்ட்லி இங்கே சென்னை பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லைன்னா வீட்டுக்கு அங்கே போனேன்னா பெங்களூர் சைட் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதெல்லாம் வந்து பிடிக்கும். மேம் நீங்க மணிரத்னம் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன்கள்னு சொல்லியிருந்தீங்க, அவருடைய படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் மேம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அலைப்பாயுதே. அவர் வந்து அப்படியே வந்து பிரம்மாண்டமா, நம்ம எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்காதவங்க யாரும் கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ அதுல உள்ள சீன்ஸ் ஆகட்டும், எமோஷன்ஸ், அந்த லவ் ரொமான்ஸ், நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப கஷ்டம் நான் என்ன பண்ண முடியாது, சோ அந்த படம் அதெல்லாம் ஒரு சொல்றது லேர்னிங்கா இருக்கும். சோ அவர்கிட்ட இருந்து நம்ம
ஆக்டிங்காவும் சரி ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் சரி அவர் அந்த ஒர்க் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸோ எனக்கு அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ உள்ள டேரக்டர்ஸ் அந்த சீரியல் சார் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நான் அவரையும் பார்க்குறேன். ஸோ இப்போ இவருக்கு என்ன தேவையோ அது நம்ம கிட்ட இருந்து அது வந்தாதான் விடுவாங்க. ஸோ அதே தான் மணி சாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ எனக்கு இவ்வளவுதான் வேணும் இதுதான் மீட்டர் அப்படி சொல்லி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு நல்ல பெர்ஃபார்மரா வரணும் சார் கிட்ட கத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மேம். இப்போ அவர் கூப்பிட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்துட்டு எஃபோர்ட் போடுவீங்க? 100% இல்ல 200% எவ்வளவு மேம்? என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு பண்ணிடணும், அவ்வளவுதான். சாருக்கு என்ன வேணுமோ அவங்க சொல்ற அந்த நமக்கு தெரியாது அவங்க சொல்ற அந்த ஆக்டிங்கோட இது மீட்டர் ஸோ அதெல்லாமே வந்து கிராப் பண்ணி வந்து நல்லா ஆக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட வந்து நீங்க சொன்னீங்கல்ல பிளெஸிங்ஸ் வாங்கிடணும். ஓகே ஓகே நல்லா நடிக்கிற அந்த மாதிரி சொல்லி சூப்பரா பண்ணிட்டோமா வேற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ சொல்லணும். அவர் இம்ப்ரெஸ் பண்ணிருந்தோம், எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிருந்தோம். இம்ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு ஆக்டிங் கத்துட்டு போயிடணும். சூப்பர். நீங்க சொன்னது பழிச்சுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். கண்டிப்பா மேம். உங்களுக்கு என்னோட டிஸ்டியை போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு கிளியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கேமரா மேன் போட்டுருவோம். ரைட் மேம். உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ வந்துட்டு விஜய் சார்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்துட்டு திடீர்னு அவர் கூட ஒரு மூவி வந்துட்டு கமிட்டட் ஆகுது, நீங்க வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு போகணும். அதே நேரத்துல வந்துட்டு குமரன் சாரோடைய இன்னொரு சீரியல் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆகுது. அந்த நேரத்துல எது மேம் சூஸ் பண்ணுவீங்க? அதுவா இதுவா? ரெண்டுத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும். போ உங்களை யார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க எல்லாம் அந்த ஆண்டு சொல்றா, நான் கேட்கிறவங்க கிட்ட. இப்ப சொல்றீங்க யார் வேணும், குமரன் சாரா இல்ல விஜய் சாரோட ஒரு ஆக்டிங்கா? ஐயோ குமரன் சார் கிட்ட நான் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு சார் இந்த மாதிரி வந்து லாஸ்ட் சான்ஸ் சார், அவர் வந்து இதுக்கப்புறம் படம் பண்ணுவாரான்னு தெரியல சார், எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் சார் அப்படின்னு சொல்லி சார்ட்ட கேட்டுட்டு அப்படி ஒரு வாய்ப்பு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் ப்ராஜெக்ட்லயும் பண்ண இவர் ப்ராஜெக்ட்லயும் பண்ணுவேன். எப்படி? சூப்பர் மேம். இதுக்கும் நோகாம ஒரு பால் அடிச்சிட்டீங்க. கண்டிப்பா சார் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாரு, நீங்களும் நடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களை வந்து பெரிய ஸ்கிரீன்ல விஜய் சாரோட நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? இதுவும் இருக்கணும் எனக்கு அதுவும் இருக்கணும். இது ஒரு பெரிய சான்ஸ். பிகாஸ் ஆனா இது அதான் ஸ்டார்டிங்ல சொன்னதான் எனக்கு இதனாலதான் எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால இதை விட்டுட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படி இல்லை, இது முடிகிற வரைக்கும் நான் குமரன் சார் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமே நான் இருப்பேன், லாஸ்ட் வரைக்குமே இருப்பேன். ஸோ எந்த சூழ்நிலையும் விட்டு போக மாட்டேன். அண்ட் ஆல்சோ அது வரும்போது சப்போஸ் ஏதாவது பிரச்சனை டேட் பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு ப்ளீஸ் சார் அப்படி சொல்லி போயிட்டு வந்துடுவேன். சூப்பர் மேம். நீங்க டிப்ரெஷனா இருக்கச்சு என்ன பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவேன். 3 டைம் சாப்பிடுறது வந்து ஒரு 4 டைம் 5 டைம் சாப்பிடுவேன், விட்டு சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், தூங்குவேன். அது மறந்துடும். ஏதாவது சாங்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு டான்ஸ் பிடிக்கும், ஸோ அந்த ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த நாள் ஃபுல்லாவே அந்த டிப்ரெஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம் லைஃப்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவேன். பருத்தி வீரன் முத்தலகு மாதிரி வந்துட்டு அடிச்சாலும் சரி நான் சாப்பிட்டுட்டு அதை நான் மறந்துடுறேன், பரவாயில்ல. அப்படிதான் அது வந்து இருக்கும் லைஃப்ல. இப்ப லைவ்ல வந்து ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி இப்போ தெருக்கடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆகுது, இதுவும் அப்பாயின்மெண்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே, எந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துருவேன். அப்புறமா சார் சொல்லிக்கலாம் சார் நான் கொடுத்துட்டேன் சார் என்ன சார் பண்ணுவேன் அப்படிலாம் இல்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல, சாரோட இன்னொரு ப்ராஜெக்ட் பண்றது ஹாப்பி தான் குமரன் சாரோட. ஆனா அவரு தெரியல, அவர் திருப்பியும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பண்ணுவேன். பட் எது ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்குது, எந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆடிஷன் போய் செலக்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆகுதோ ஸோ அங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். சார் எப்பவுமே வந்து அடுத்த லெவல் போறதுக்கு என்கரேஜ் தான் பண்ணுவாரு. சோ கண்டிப்பா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் வரும்போது கண்டிப்பா போய் நடின்னு தான் சொல்லுவாரு, ஆனா அதான் சொல்லவே மாட்டாரு. சோ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி மேம், உங்க கூட வந்துட்டு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஆனா சூப்பரா ஜாலியா போயிடுச்சு. நீங்க ரொம்ப வந்துட்டு காமான ஒரு ஃபன்னிய கேலா வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்க கூட பேசினது. அப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்கீங்க, ட்ரெஸ்ஸிங்க வாங்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களே கேட்டுட்டாங்க. ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட்டா இருந்திருக்கும். எனக்கும் வந்துட்டு பிக்கஸ்ட் ட்ரீட்டா இருந்துச்சு. உங்களை இன்னைக்கு பார்த்ததே பெரிய ட்ரீட் தான் எனக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.